இபிஎஸ் மீண்டும் முதலமைச்சராக வலம் வந்து நிர்வாக திறமையுடன் நல்ல ஆட்சியை தருவார். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டும் 2026ஆம் ஆண்டு முதல்வராக வேண்டியும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், அதிமுக மும்மத வழிபாட்டை எப்பொழுதும் எடுக்கும். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா நடந்ததால் வழிபாடு எடுக்க முடியவில்லை. அழகர் வரும்போதும் மழை, போகும்போதும் மழை. இபிஎஸ் மீண்டும் முதலமைச்சராக வலம் வந்து நிர்வாக திறமையுடன் நல்ல ஆட்சியை தருவார். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் போது உயிர் இழப்புகள் ஏற்படுகின்றன. இந்த ஆண்டு 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. மதுரை மக்களாகிய நாம் மன வருத்தப்பட வேண்டும். திமுக ஆட்சியில்தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன என்று அவர் கூறினார். 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடி அவருடைய 71வது பிறந்தநாள் பெருவிழாவை முன்னிட்டு அவர் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியத்தோடும் மக்கள் பணியாற்ற எல்லா வல்ல அங்கேயக்கண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவர்கள் அருள் புரிய வேண்டும். அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதற்காக இன்றைக்கு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் பல மாதங்களுக்கு பிறகு 2-3 மாதங்களுக்கு பிறகு இன்றைக்கு தான் தங்கத்தேரை இழுத்திருக்கோம். அந்த தங்கத்தேர் இழுக்கின்ற மகிழ்வத்தை மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளும், மாவட்டம், பகுதி நிர்வாகிகள், அணி செயலாளர்கள், அணி நிர்வாகிகள், மாவட்ட அணி நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், பகுதி செயலாளர், பகுதி நிர்வாகிகள், மகளிர் அணி மாவட்ட நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு, அனைத்து அணியும் இன்றைக்கு தங்கத்தை எடுத்து வழிபாடு பண்ணியிருக்கோம். எல்லோரையும் மன உருக வேண்டியிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்து நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சிலும் தெற்குவாசல் பள்ளிவாசலிலும் பாத்தியா ஓத இருக்கிறோம். மும்மத வழிபாடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் மும்மத வழிபாடையும் எப்பொழுதும் எடுப்போம். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா பெருவிழா நடந்ததனால்தான் இதை எடுக்க முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். நிர்வாகத்தில் ஒவ்வொரு நாளும் அங்கங்கே இந்த மாதிரி வழிபாடு செய்யப்பட்டு உறுதியாக அடுத்த ஆண்டு இன்றைக்கு நம்முடைய சுந்தரராஜ பெருமான் மதுரைக்கு வந்து திரும்ப அவர் இருப்பிடத்திற்கு செல்கிறார், அழகர் மலைக்கு செல்கிறார். செல்கிற போது பாருங்கள், வரும்போதும் மழை, போகும்போதும் மழை. இன்றைக்கு மண்டூக முனிவருக்கு விமர்சனம் கொடுத்திருக்கிறார். இது ஐதீகம். அதே மாதிரி எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக தமிழகத்துடைய வலம் வந்து தமிழக மக்களுக்கு அமைதியான ஆட்சி, அற்புதமான நிர்வாக திறமை உடையதாக, பெண்கள் மானபங்கப்படுத்துதல், பெண்கள் கற்பழிப்பு, மாணவிகள் இன்றைக்கி துன்பப்படுகிறது, இதையெல்லாம் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கை பேணி காத்து நல்லாட்சி தர வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம். உறுதியாக நல்லாட்சி தருவார், சிறப்பான ஆட்சி தருவார். அதற்கு எல்லா வல்ல இறைவன் இன்னைக்கு துணை புரிகிறார் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அரசு அதிகாரிகள் அதிகமாக பாமர மக்கள் வர முடியாத ஒரு நிலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. அதாவதுங்க, இப்போ கூட நாங்கள் இவ்வளவு முயற்சி எடுத்தோம். எங்கள் கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக என்ற அடிப்படையில் அவர் நிறைவேறியாட்டும்போது கூட சித்திரை திருவிழாவில் தொடர்ந்து இந்த மாதிரி மரணங்கள் ஏற்படுகிறது, உயிரிழப்பு ஏற்படுகிறது. இந்த உயிரிழப்பை தவிர்க்க வேண்டும் இந்த அரசு என்று கேட்டுக்கொண்டார். கவன ஈர்ப்பில் என்னை பேச சொன்னார் பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கொறடா, மாண்புமிகு எங்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அனைவரும் சொல்லி கேட்டுக்கிணங்க நான் என்னுடைய கவன ஈர்ப்பில் கூட சொன்னேன். இந்த மாதிரி டாஸ்மாக்களை மூட வேண்டும். ஏன்னா இங்கே வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வழிப்பறிகள் அதிகமாக நடக்கிறது.
இந்த தேவையில்லாத கோஷ்டி கலவை ஏற்படுகிறது என்று சொல்லி எந்த ஆண்டாவது உயிரிழப்பு இல்லாத அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இருந்தபோதிலும் 2 உயிரிழப்புகள், விலை மதிப்பற்றது, குறைந்த வயதில் இன்றைக்கி சுந்தரராஜ பெருமானை பார்க்க வந்து இந்த மாதிரி உயிர் இழந்திருக்கிறார் என்று நினைக்கும்போது மதுரை மக்கள் ஆகிய நாம் அனைவருமே மன வருத்தப்பட வேண்டும். இதுவரைக்கும் சுந்தரராஜ பெருமான் அழகர் ஆற்றில் இறங்கிய ஒவ்வொரு நிகழ்விலும் இதுபோன்ற உயிரிழப்பு ஏற்பட்டது கிடையாது. இவங்க ஆட்சி நடந்த 4 ஆண்டுகளில் தான் தொடர்ந்து இது மாதிரி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. தங்கத்தேர் உள்ளே